என்னடா குட்டிமா, தூக்கம் வரலையா? அப்பாவுக்கும் தூக்கம் வரல. சரி, அப்பா உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? இது ராஜா கதை இல்ல, உன்னோட அப்பா கதை. லைஃப்ல எதை பத்தியுமே கவலைப்படாம ரொம்ப ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த உன் அப்பாவோட வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு மின்னல் வந்துச்சான். அந்த மின்னல் வந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகா மாறிடுச்சான். வாழ்க்கையில அனுபவிக்காத எல்லா சந்தோஷத்தையுமே கொடுத்த அந்த மின்னல் ஒரு நாள் அப்பாவை ஏமாத்திட்டு போயிடுச்சான். அந்த மின்னல் போனதுக்கு அப்புறம் அப்பாவோட வாழ்க்கை மொத்தமா இருட்டா மாறிடுச்சான். அந்த இருட்டுல இதுக்கப்புறம் யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும்னே தெரியாம இருந்த அந்த அப்பாவோட வாழ்க்கையில நிலான்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சான். அந்த வெளிச்சம் வேற யாரும் இல்ல, இந்த அப்பாவோட குட்டி தேவதை நீதான் குட்டிமா. இதுக்கப்புறம் அப்பாவோட வாழ்க்கை, உலகம், உயிர் எல்லாமே இந்த குட்டி தேவதை தான்னு அப்பா முடிவு பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல போன மின்னல் அப்பா வாழ்க்கைக்கு திரும்ப வந்துச்சான். இவ்வளோ நாள் அந்த மின்னல் அப்பாவை விட்டு போன காரணமே தெரியாம குழப்பத்துல இருந்த அப்பாவுக்கு அந்த மின்னல் திரும்ப வந்தது இன்னும் ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்ப இந்த அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல குட்டிமா. இப்ப அந்த மின்னல் அப்பாவை விட்டு போன காரணத்தை கண்டுபிடிக்கணுமா, இல்ல அந்த மின்னல் திரும்பவும் அப்பா கிட்டேயே வந்துருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படணுமான்னு கூட அப்பாக்கு தெரியல. ஏன் இப்ப அந்த மின்னல் அப்பா கிட்டேயே திரும்ப முழுசா வந்துருச்சான்னு கூட அப்பாக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் குட்டிமா, அந்த மின்னல் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட இதயம் பழைய மாதிரி அமைதியா இருக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு விஷயம் குட்டிமா, அப்பாவோட இதயம் எவ்வளவு துடிச்சாலும் அதை அமைதிப்படுத்துற சக்தி உனக்கு மட்டும்தான் குட்டிமா இருக்கு. உன்னால மட்டும்தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் இப்படி அமைதியா படுத்திருக்கேன். ஆனா இப்ப கூட எனக்கு புரியாத ஒரு விஷயம், அவ எதுக்காக வந்திருக்கான்றதை விட அவ எதுக்கு என்னை விட்டு போனாங்கிறது தான். அந்த ஒரு கேள்விதான் குட்டிமா. லைஃப்ல ஒரு தடவையாவது திரும்ப பாத்திர மாட்டேனான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்த முகத்தை திரும்பவும் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததும் சந்தோஷப்படக்கூட விடாம என்ன சாவடிக்குது. இன்னைக்கு அவ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்ததும் எனக்கு உன்கிட்ட உனக்கு அம்மா வந்துட்டான்னு சொல்லணும் போல இருந்துச்சு குட்டிமா. ஆனா அப்படி சொல்ல முடியாதே, ஏன்னா நீ எனக்கு மட்டும் தானே பொண்ணு. அவளுக்கு நான் இப்போ புருஷனாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்புறம் எப்படி அவ உன்னை பொண்ணா ஏத்துக்குவா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் குட்டிமா, யாரை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, கூட இருந்தாலும் சரி, விட்டுட்டு போனாலும் சரி, இந்த உலகத்துல உனக்கு இந்த அப்பா இருக்கேன். இந்த அப்பாவோட உடம்புல உயிர் இருக்கிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாம உன்னை நான் தாங்குவேன். இப்ப இந்த அப்பாவுக்கு நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் வேணும். வேற யார பத்தியும் இந்த அப்பாவுக்கு கவலை இல்லடா. இந்த அப்பாவோட வாழ்க்கையில யாரு வேணாலும் வரலாம், ஆனா உனக்கும் எனக்கும் இடையில யாரும் வர முடியாது. டி குட்டிமா, ஆனா அப்பா ஒரு விஷயம் சொல்லட்டா? அப்பாவோட இந்த புலம்பலெல்லாம் கேட்டா அப்பாவோட ஃப்ரெண்டு சக்தி கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போதும் நிறுத்துடான்னு சொல்லிடுவான். ஆனா அப்பா எவ்வளோ புலம்புனாலும் கொஞ்சம் கூட சலிக்காம உன் குட்டிக்கிட்டே கேட்கறது நீ மட்டும் தான்டா குட்டிமா. இன்னொரு விஷயம் குட்டிமா, அப்பாவோட வானத்துல எத்தனை மின்னல் வந்தாலும் இந்த நிலாவை மட்டும் அப்பா கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இப்ப இந்த அப்பாவுக்கு அந்த மின்னலை விட இந்த நிலா தான் முக்கியம். எனக்கு நீ போதும் குட்டிமா, தூங்குடா. சோகம் போகும் உன் கண்கள் போதும், சின்ன பாதம் நடந்ததால் வலியும் தீர்ந்தது, வழியும் தெரிந்தது. வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே.
சார் தங்குறதுக்கு இடம் வேணும்னு கேட்டதும் போலீஸ் குவார்டர்ஸ்க்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்படி வெளியாளுங்களை குவார்டர்ஸ்ல தங்க வச்சா எதுவும் பிரச்சனை ஆயிடாதா சார்? ஆமா, பெரிய போலீஸ் குவார்டர்ஸ். என்ன 1000 ஜன்னல் வச்சு அரண்மனையா கட்டி வச்சிருக்கானுங்க. இந்த பழைய படத்துல எல்லாம் பாம்பு பிளாஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு செட்டு. இதுக்கு பேரு குவார்டர்ஸா? நீங்க வேற. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அதுவும் இல்லாம இது வில்லேஜ். இங்க போலீஸ்க்கு தனியா குவார்டர்ஸ் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. ஏன்னா இங்க நம்ம ஸ்டேஷன்ல வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் வீடு பக்கத்துல தான் இருக்கு. குவார்டர்ஸ் எல்லாம் யாரும் யூஸ் பண்றது இல்ல. என்ன, நான் தங்கியிருக்கேன். அப்புறம் இந்த ட்ரைனிங்க்கு வர்ற பசங்க கொஞ்சம் பேர் வந்து தங்குவாங்க. அவ்வளவுதான், இங்க வேற யாரும் இல்ல. ஓ அப்படியா சார்? அப்ப பரவாயில்ல. இல்ல நான் கூட போலீஸ் குவார்டர்ஸ்க்கு என்ன கூட்டிட்டு வந்து என்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சேன். பிரச்சனையா? நீங்க வேற. நம்மளாலதான் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரும். நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கெல்லாம் இங்க யாரும் இல்ல. அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் தைரியமா நீங்க இங்க தங்கலாம். சரிங்க சார். அப்புறம் நீங்க இங்க குவார்டர்ஸ்ல தங்கியிருக்கீங்க. அப்போ உங்க வீடு, ஃபேமிலி எல்லாரும் எங்க இருக்காங்க? வீடெல்லாம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல தான் வீடா? அப்ப ஏன் சார் வீட்டுல தங்காம குவார்டர்ஸ்ல வந்து தங்கியிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு அம்மா அப்பா மட்டும்தான். அவங்க ஃபாரின்ல இருக்காங்க. அப்பாவுக்கு அங்க பிசினஸ், அதனால அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. எப்பவாவது இந்தியாவுக்கு வருவாங்க. அவங்க வர டைம் மட்டும் நான் வீட்டுக்கு போவேன். மத்தபடி அவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி மண்டை காய்ச்சலா இருக்கும். அதனால நான் இங்க குவார்டர்ஸ் வந்துருவேன். இங்க என்ன இந்த ட்ரைனிங் பசங்களா இருப்பாங்க. அப்படியே பேசிட்டு ஜாலியா இருக்கும் பாத்தீங்களா. ஓ அப்படியா சார்? அப்பாவுக்கு ஃபாரின்ல பிசினஸ்ன்னு சொல்றீங்க. அப்ப நீங்களும் அப்பாவோட போய் பிசினஸ் பார்த்தா இன்னும் நல்லா இருக்குமே சார். எதுக்காக இந்த சின்ன வில்லேஜ்ல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கீங்க? அர்ஜுன், அது என் அப்பாவோட பிசினஸ். ஆனா இந்த போலீஸ் வேலைங்கிறது என்னோட ஜாப். எனக்கு அப்பாவோட பிசினஸ பாக்குறேன்னு சொல்றதை விட என்னோட ஜாப பாக்குறேன்றது தான் பிடிக்கும். ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா சார்? புரிஞ்சுது சார். ஆமாங்க. அப்புறம் நான் இங்க இருக்கிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்ல. என்னோட நண்பன் இங்கதான் இருக்கான். அவனை விட்டுட்டு என்னால ஃபாரின்க்கெல்லாம் போக முடியாது. ஓ ஓகே சார். எஸ்ஏ சார் தானே சொல்றீங்க? அந்த கான்ஸ்டபிள் சொன்னாரு. ஓ, ராஜுபாய் அதுக்குள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒப்புச்சிட்டாரா? ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்ல சார். அது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சும்மா வந்து பேசிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அப்படியே சொன்னாரு. ஆமா, வேலை செய்யறதை விட கதை பேசுற வேலையை ரொம்ப நல்லா செய்வாரு அவரு. ஐயோ சார், அவர் சும்மா தான் சார் சொன்னாரு. அவர் எதுவும் சொல்லிடாதீங்க. சேச்சா இல்லங்க, அவரை பத்தி எனக்கு தெரியாதா? நான் சும்மா சொன்னேங்க. அவரை நான் என்ன சொல்ல போறேன்? அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்க இங்க தாராளமா தங்கிக்கலாம். யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்பட வேண்டாம். சொல்ல போனா இப்ப நீங்க நம்ம ஸ்டேஷன்ல தானே வேலை செய்றீங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்களும் போலீஸ் மாதிரி தான் போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா அதுக்குன்னு தனி ரூம் எல்லாம் கேட்டுறாதீங்க. இந்த குவார்டர்ஸ்ல எனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூம்ல தான் உங்களையும் தங்க வைக்க முடியும். ஐயோ சார், அது பரவாயில்ல சார். உங்க கூட தங்கத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனி இப்ப பிரச்சனை இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என் கூட தான் தங்கி ஆகணும். சார் நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க சார். என்ன பண்றது, அதை வச்சுதானே பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? சரி சார், உங்களுக்கு ஏதோ கால் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுங்க சார், நான் போய் படுக்கிறேன். ஓகே அர்ஜுன், நீங்க போய் படுங்க. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? யாருக்கு இந்நேரத்துல கால் பண்றது? புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, யார் நீங்க? ஏங்க நீங்க போன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க முதல்ல. ஹலோ மிஸ்டர், நீங்க தான் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. உங்க மிஸ் கால் பார்த்து தான் நான் கூப்பிட்டேன். நான் கால் பண்ணனா? ஓ, நீங்க பிரீத்தியா? பிரீத்தியா? அப்படியெல்லாம் இங்க யாரும் கிடையாது. ராங் நம்பர். போனை வைங்க. எங்க ஒரு நிமிஷம் இருங்க. இது வேலையா போச்சு. பொண்ணோட குரல் கேட்ற கூடாது. உடனே பிரீத்தியா பிரியாவான்னு அப்படியே ரூட் போட வேண்டியது. ஹலோ, என்ன சொன்னீங்க? ஆமா, இப்போ இதுதானே புது டெக்னிக். சும்மா ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ண வேண்டியது. பையன் ஃபோன் எடுத்தா சாரி ராங் நம்பர்னு ஃபோன் வைக்க வேண்டியது. இதே ஒரு பொண்ணா இருந்தா உடனே பிரீத்தியா பிரியாவா ஷாலினியான்னு அப்படியே ரூட் போட வேண்டியது. இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? இப்போதைக்கு நான் மட்டும்தான். சரி, நீங்க பிரீத்தி இல்லைன்னா பரவாயில்ல. உங்களுக்கு பிரீத்தின்னு யாராவது தெரிஞ்சா அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலு R2 ஸ்டேஷன்ல இருக்கு. தேவைன்னா வந்து வாங்கி சொல்லுங்க. ஐயோ, ப்ராஜெக்ட் ஃபைலா? பிரீத்தியோட ஃபைல் இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்களோ? ஐயோ, யாரும் தெரியாம என்னலாமோ பேசிட்டோமே. ஹலோ, ராங் நம்பர். போனை வைங்க. சார் போனை வச்சிருங்க சார். ஒரே நிமிஷம் சார். என்னது கேட்கல. சார் சாரி சார், நீங்க யாரும் தெரியாம பேசிட்டேன் சார். கேட்கல. ஐயோ சார், சும்மா பசங்க யாரோ ஃபோன் பண்ணி கலாய்க்கறாங்கன்னு தெரியாம பேசிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். சத்தமா? ஐயோ மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். அது இப்ப சொல்லுங்க, நீங்க பிரீத்தியா? பிரீத்தி இல்லைன்னு சொன்ன ஃபோனை வச்சிருவாரோ?
சார் ஆமா சார் நான் பிரீத்தி தான் சார். ஏமா பிரீத்தி, தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தா ராங் நம்பர்னு சொல்றது தப்பு இல்ல. ஆனா அதுக்குன்னு என்ன சொல்ல வராங்கன்னு கூட கேட்காம இப்படியாமா பேசுவீங்க? ஐயோ சாரி சார், அதான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லிட்டேனே, மன்னிச்சிருங்க சார். சார் அது என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல் சார், அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஃபைல் சார், அது எனக்கு வேணும் சார். சரி சரி, பயப்படாதீங்க. ஃபைல் எல்லாம் ஸ்டேஷன்ல பத்திரமா தான் இருக்கு. நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு வந்து ஃபைலை வாங்கிக்கோங்க. எனக்கு ஸ்டேஷனுக்கா? ஐயோ சார், எனக்கு ஸ்டேஷனுக்கெல்லாம் வர முடியாது சார். ஸ்டேஷனுக்கெல்லாம் வர எனக்கு ரொம்ப பயம் சார். பயமா? என்ன பயம்? ஓ, அன்னைக்கு கான்ஸ்டபிள் திட்டினதுனால பயமா இருக்குன்னு சொல்றீங்களா? அது அவர் சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, அவரெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. காலையில ஸ்டேஷன்ல நான் தான் இருப்பேன், வந்து ஃபைலை வாங்கிக்கோங்க. ஐயோ இல்ல சார், அவர் திட்டுவாருங்கிறதுக்காக இல்ல, எனக்கு பொதுவாவே போலீஸ் ஸ்டேஷன்னா ரொம்ப பயம் சார். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வர பயந்துட்டு தான் நான் ஃபைலை வாங்காம போயிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்னால வர முடியாது சார். அட என்னம்மா நீங்க, தப்பு செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு தான் பயப்படணும், ஃபைலை வாங்குறதுக்கு வர்றதுக்கெல்லாம் எதுக்குமா பயப்படணும்? சரி, அவ்வளவு பயமா இருக்குன்னா நான் வேணா கான்ஸ்டபிள் கிட்ட ஃபைலை கொடுத்து உங்க வீட்டுல கொடுக்க சொல்றேன். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வீட்டுக்கா? ஐயோ சார், வீட்டுக்கெல்லாம் வேணாம் சார். வீட்டுக்கெல்லாம் போலீஸ் வந்தா எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். ஏமா பிரீத்தி, ஃபைலும் வேணுங்கிற, ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிக்கனாலும் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு பயமா இருக்குன்ற. சரி, கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து வீட்டுல கொடுக்க சொல்றேன்னாலும் வீட்டுக்கு போலீஸ் வந்தா வீட்டுல பிரச்சனை ஆயிருங்கிற. அப்புறம் வேற எப்படிதாம்மா ஃபைலை கொடுக்கறது? சார் அது வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் சார். நான் வெளியே எங்கேயாவது இடம் சொல்றேன் சார், அங்க வந்து ஃபைலை கொடுக்க முடியுமா சார்? வெளியே வரணுமா? சரி, படிப்பு விஷயங்கிறதுனால ஹெல்ப் பண்றேன். எங்க வரணும் சொல்லுங்க, அங்க வந்து ஃபைலை தரேன். அது எங்க வர சொல்லலாம்? கையில கதவு தர. ஐயோ ஐயோ சார், எங்க அம்மா வந்துட்டாங்க சார். நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி எங்க வரணும் சொல்றேன் சார். இப்போ போனை வைங்க சார். ஏமா பிரீத்தி, இருமா. எங்க வரணும்னு கேட்டா அப்புறமா கால் பண்ணி சொல்றேன்னு போனை வச்சிருச்சு. சரி, நமக்கு என்ன, ஃபைல் வேணும்னா போன் பண்ணிட்டோம். அண்ணி என்ன? வேண்டா ஐஷு, மன்னிப்பு மட்டும் கேட்றாத. ஏன்னா மன்னிக்கிற அளவுக்கான தப்பு நீ பண்ணல, அத மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு பெருந்தன்மையும் இல்ல. பாரு ஐஷு, நான் உன்கிட்ட கோவப்பட வரல. அதே சமயத்துல நீ திரும்பி வந்ததுல என்னால சந்தோஷப்படவும் முடியல. ஏன்னா நீ போனதுக்கு அப்புறம் என் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத தினம் தினம் பார்த்தவனா. என் தம்பி எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியும். அவன் எவ்வளவு கலகலப்பா இருப்பான். அவன் மட்டும் இல்ல, அவன் கூட இருக்கிறவங்களையும் எவ்வளவு சந்தோஷமா சிரிக்க வைப்பான்னு உனக்கு தெரியும். அப்படிப்பட்டவன் சிரிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. சிரிக்கிறத விட கையிலகண்ணே, ராத்திரி எல்லாம் தூங்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவன் நடந்ததையே நினைச்சு உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு இருந்தது யாருக்கு தெரியும்? இந்த 1.5 வருஷம் அவனை இம்புட்டு கஷ்டப்படுத்திட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நின்னா என்னன்னு அர்த்தம்? அம்மாச்சி இருங்க. இல்ல அண்ணே, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிய சொல்லாம நடிக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு பாத்துக்க. என்னால அப்படி நடிக்கலாம் முடியாது. சில என் பேரை எம்புட்டு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணி அவனை கஷ்டப்படுத்திட்டு போயாச்சு. அப்படியே போயிருக்க வேண்டியதானே கண்ணே. இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்து அதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். திரும்பவும் அதை மறக்க முடியாம திரும்ப வந்து நின்னு அவனை கஷ்டப்படுத்தினா என்ன அர்த்தம் கண்ணே? அம்மாச்சி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐஷு, நான் அழ வைக்கிறதுக்காக நாங்க பேசல. ஆனா அதுக்காக நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எங்களால நடிக்கவும் முடியல. இப்ப கூட அம்மாச்சி இப்படி எல்லாம் பேசுறது உன் மேல இருக்கிற கோவத்தினால இல்ல, ஷமீரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற வருத்தத்தினால. நீ அவனை விட்டு போறதுக்கு என்ன காரணம்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அது இப்ப தேவையும் இல்ல. நீ திரும்பி வந்துட்ட. இப்ப கூட நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அவன் கூட சந்தோஷமா வாழறதுக்காக தான் வந்திருக்கேன்னு நாங்க நம்புறோம். அது உண்மையா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம். ஆனா ஒருவேளை அது அப்படி இல்லைன்னா நீ இப்பவே அவனை விட்டு போயிடு. ஏன்னா திரும்ப ஒரு தடவை அவனுக்கு ஆசை காமிச்சு அவனை ஏமாத்தினா அது அவனால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவன் வெளியே தான் 4 பேர் வந்து அடிக்கிற அளவுக்கு தைரியமானவன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வார்த்தையை கூட தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவன் குழந்தை. அவனை திரும்பவும் ஏமாத்திராத ஐஷு. இப்ப கூட நீ அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு போயும் நாங்க திரும்பவும் உன்னை ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் உன் மேல வச்சிருக்கிற அன்பு. ஏன்னா நீ அவனை வேண்டான்னு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவன் வேறொரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கல. இவ்வளோ ஏன், அவன் நினைப்புல கூட வேறொரு பொண்ணு வந்ததில்ல. அத சொல்லுங்கண்ணே, இந்த காலத்துல பொண்டாட்டி கூட இருக்கும் போதே வேற பொண்ணை பாக்குற ஆம்பளைங்களுக்கு மத்தியில என் பேரன் இவ போனதுக்கு அப்புறம் கூட இவன் மட்டும்தான் உலகம், இவன் மட்டும்தான் வாழ்க்கை
புரிஞ்சுக்கோ ஐஷு, இதுதான் என் தம்பி ஷமீர். அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ திரும்பவும் விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணா அந்த இழப்பு அவனுக்கு இல்ல, உனக்கு தான். நாங்க உன்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு உனக்கு சொல்லி கொடுக்க வரல. உன்கிட்ட ஒண்ணு மட்டும்தான் கேட்டுக்கிறோம். உன் மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்தா, குழப்பம் இருந்தா அதை நீ அவன்கிட்ட மனசு விட்டு பேசிடு. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு நாள் திடீர்னு காணாம போயிடாத. இன்னொரு தடவை அப்படி நடந்தா அதை அவனால தாங்கிக்க முடியாது. அவன் மனசை திரும்பவும் உடைச்சிடாத ஐஷு. ஏற்கனவே ஒரு தடவை நீ அவன் மனசை உடைச்சிட்ட, அதையே உன்னால இப்ப ஒட்ட வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. முயற்சி பண்ணு. இல்லடா குட்டிமா, ஒன்னும் இல்ல. யார் இது? குழந்தை தூங்கிட்டு இருக்க, அறிவில்ல?